ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் irreversible ரியாக்ஷன். ரிவர்சபிள் ரியாக்ஷன் irreversible ரியாக்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு சொல்லுங்க, இப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்னது? எனக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும், அதே நேரத்தில் எனக்கு ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ட்டா மாறும். கரெக்டா? இதை நான் என்ன சொல்லுவேன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவேன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறுறத நான் பேக்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவேன். irreversible ரியாக்ஷன்னா என்ன சொல்லுவேன்? எனக்கு வெறும் ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மட்டும்தான் மாறும், அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் எழுதலாமா? ஸோ எனக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல எனக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் இருக்கும், அதே நேரத்தில் எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷனும் இருக்கும். அது எனக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன். irreversible ரியாக்ஷன்ல எனக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் என்ன ஆகும்? அக்கர் ஆகும். ஸோ இதை நான் irreversible ரியாக்ஷன் சொல்றேன்னா, அடுத்து எனக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்னாலே எனக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரியாக்டன்ட், அதாவது ஃபார்வர்ட் பேக்வர்ட் இருந்தாலே எனக்கு ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? அட்டைன் ஆயிரும். ஸோ ஈக்குவலிபிரியம் வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் அட்டைன் பண்ணிடும். ஆனால் இந்த irreversible ரியாக்ஷனில் எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன்ங்கிறதே கிடையாது. அப்போது எனக்கு ஈக்குவலிபிரியம் என்ன ஆகாது? அட்டைன் ஆகாது, will not attain. ஸோ அடுத்த இது என்னன்னா தேர்ட் பாயிண்ட், எனக்கு இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல ஃபுல்லா நாட் ஃபுல் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. கரெக்டா? ஏன் அப்படின்னா எனக்கு பாதி ரியாக்டன்ட்டா மாறிடும், மீதி எனக்கு ப்ராடக்டா மாறிடும். அதனால தான் ஃபுல் ப்ராடக்ட்டுங்கிறது எனக்கு ஃபார்ம் ஆயிருக்காது. ஆனால் இந்த irreversible ரியாக்ஷன்ல ஃபுல் ப்ராடக்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மட்டும்தான் மாறி இருக்கும். ஸோ ஃபுல் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா? அடுத்து நான் இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனை ஈக்குவலிபிரியம், அதாவது ஈக்குவலிபிரியம் நடந்தாலே நான் என்ன சொல்வேன்? ஈக்குவலிபிரியம்னு ஒன்று இருந்தாலே அது டைனமிக் ரியாக்ஷன். ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன்? டைனமிக் ரியாக்ஷன். ஏன் டைனமிக்னு சொல்கிறேன்? எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? நடந்துகிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது. ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆனாலும் எனக்கு நிற்காது, அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன் வே ரியாக்ஷன். ஏன் ஒன் வே ரியாக்ஷன் சொல்கிறேன்? எனக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மட்டும்தான் மாறுது. அடுத்து இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனோட சிம்பிள் எப்படி அந்த ஆரோ போடுவாங்கன்னா ஃபார்வர்ட் ஆரோ, இது எனக்கு பேக்வர்ட் ஆரோ. ஆனால் இது வந்து என்னன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஆரோ தான், ஏன்னா ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக தான் மாறுது. இது ஒரு சிங்கிள் ஆரோ. ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்ன? எனக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் இருக்கும், ஃபார்வர்ட் பேக்வர்ட் will occur. கரெக்டா? irreversible ரியாக்ஷன்ல எனக்கு ஃபார்வர்ட் மட்டும்தான் நடக்கும், ஏன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டா மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குன்னா மாறி இருக்கும். எனக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் இருந்தாலே ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆகும். இங்கே எனக்கு பேக்வர்டுங்கிறது கிடையாது irreversible, அப்போ எனக்கு ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆகாது. அடுத்து எனக்கு ரியாக்டன்ட் எல்லாமே எனக்கு ப்ராடக்டா வந்து இங்கே மாறி இருக்காது. கரெக்டா? நாட் ஃபுல் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு, ஏன்னா பாதி எனக்கு ரியாக்டன்ட்டா மாறி இருக்கும், மீதி எனக்கு ப்ராடக்டா மாறி இருக்கும். ஆனால் irreversible ரியாக்ஷன்ல நான் கொடுத்த ரியாக்டன்ட் எல்லாமே எனக்கு ஃபுல்லா ப்ராடக்டா மாறி இருக்கும். ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல ஈக்குவலிபிரியம் இருந்தாலே நான் அதை டைனமிக் ரியாக்ஷன் சொல்லுவேன். இதை நான் ஒன் வே ரியாக்ஷன் சொல்றேன், ஏன்னா எனக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மட்டும்தான் மாறுது, ஒரு ரியாக்ஷன் தான் அங்கே நடக்குது. ஸோ இதோட சிம்பிள் ஆரோவை நான் எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவேன்? இது எனக்கு ஃபார்வர்ட் ஆரோ, இது எனக்கு பேக்வர்ட் ஆரோ. ஸோ இதில் ஒரே ஒரு ஆரோ தான், ஏன்னா எனக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக தான் மாறும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.